Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.2ல Sum 2 second sum பார்க்கலாம். Second sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம rank find out பண்ணனும். சோ அது என்ன மெத்தட்னா row deduction method. இந்த row deduction method நம்ம யூஸ் பண்ணி இந்த matrix ஓட rank என்னன்னு சொல்லிட்டு நம்ம find out பண்ணனும். 3 subdivisions கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். முதல்ல வந்து first subdivision கொடுத்திருக்கிற matrix first நம்ம வந்துட்டு just ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். A equal to 1 1 1 3 2 minus 1 3 4 5 minus 1 7 11. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட மேட்ரிக்ஸோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க பார்க்கலாம். இதில் வந்துட்டு 1 2 3 3 ரோஸ் இருக்குது. ஸோ 3 இன்ட்டு எத்தனை காலம்னு பார்க்கலாம் 1 2 3 4. ஸோ மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 4. ஸோ அப்போ வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா இதோட லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. அப்போது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்கு 3 இல்லைன்னா லெஸ் தேன் அதோட கம்மியாக தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எப்போவுமே ஒரு ரேங்க் 0வாக இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு 1 2 3 இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் இதோட ரேங்காக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்துட்டு ரோ டிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இப்போ இதில் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரோ டிடக்ஷன் மெத்தட்னா இந்த மேட்ரிக்ஸோட டயகனல் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் டயகனல் எலமெண்ட்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவோட செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவோட தேர்ட் எலமெண்ட், இதை தான் நம்ம டயகனல் எலமெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம 0 பண்ணணும். இப்போது நம்ம இந்த டயகனல் எலமெண்ட்ஸுக்கு டவுன் இந்த கீழே இருக்க இந்த 3 எலமெண்ட்டும் நம்மளுக்கு இப்போ 0 பண்ணணும். நம்ம ஆட் பண்ணல. அதுவும் இந்த 2 எலமெண்ட்டையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 1 இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி இதை மெயினாக வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம 0 பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த எலமெண்ட்டை வந்துட்டு இந்த சென்டர் இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். அந்த மாதிரி நம்ம இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே வர எலமெண்ட்ஸை வந்துட்டு 0 பண்ணணும். இதுக்காக நம்ம வந்துட்டு ரோ வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ப்ளஸ் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த 2 எலமெண்ட்டும் 0 ஆகணும், இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டு 0 ஆகணும். ஸோ அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது இந்த எலமெண்ட்டு 0 ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே 1 இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரோ வைஸ் தான் கன்சிடர் பண்ணணும். இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கூடாது. நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த ரோ ஃபுல்லாகவே அந்த சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1 இருக்குது, இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே 2 இருக்குது. அப்போ வந்து நம்ம -2ஆல் ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா இது வந்து -2 ஆயிடும், இது வந்து +2 ஆயிடும். ஸோ -2 +2 நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆயிடும். இந்த எலிமெண்ட் நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த சைடில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். இதில் வேல்யூ வந்துட்டு என்ன வேரியேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஈக்குவல் டு கிடையாது நம்ம. ஸோ அதனால் வந்து ஈக்குவலண்ட் இந்த சிம்பிள் தான் போடணும். ஈக்குவல் டு போடக்கூடாது, ஈக்குவலண்ட் இந்த சிம்பிள் போடணும். நம்ம என்னென்ன இந்த மேட்ரிக்ஸில் சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சைடில் வந்து ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அப்படியே ரைட் பண்ணணும் 1 1 1 3. இப்போது செகண்ட் ரோவில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்படி ப்ராக்கெட் போட்டுலாம். செகண்ட் ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ R2வை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா R2ல -2R1 இப்போது R2 இங்கே என்ன இருக்குது, R2 பார்த்தீங்கன்னா 2 -1 3 4 R1 இந்த R1 இந்த இது ரோ 1 தான் R1 சொல்கிறேன். இந்த R2னா ரோ 2, R3னா இது R3 ரோ 3. இப்போ இந்த R1-ஐ -2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × -2 -2. So 1 × -2 -2. Next 1 × -2 -2. Next இங்கே 3 இருக்குது, 3 × 2 6 மைனஸ் இருக்குது -6. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். -1 -2 -3 ஆகிடும். 3 -2 வந்துட்டு 1, இங்கே 4 -6 இருக்குது. ஸோ இங்கே -2 இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த ரோ தான் நம்ம R2வில் ரைட் பண்ணணும். 0 -3 1 -2. இப்போ நம்மளுக்கு ஒரு 0 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த 5 இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு 0 வரணும். 5 இருக்கிற பிளேஸில் 0 வரணும். என்ன பண்ணணும், இந்த 1 R1ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 5 0 பண்ணணும். அதுக்காக இந்த R3க்கு நம்ம என்ன பண்ணணும்னா R3ல
R3 minus 5R1. 5 times R1 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்துட்டு -5 ஆகிடும். இங்கே +5 இருக்குது. -5 + 5 நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போது R3 அப்படியே ரைட் பண்ணலாம். 5 - 1 7 11. இங்கே R1 -5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும்? -5 -5 -5. இங்கே 3 இருக்குது. 3 - 15. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை ப்ளஸ் பண்ணணும். 5 - 5 0 ஆகிடும். -1 -5 -6. 7 - 5 2 ஆகிடும். 11 -15 இருக்குது. ஸோ -4. இதை தான் நம்ம வந்துட்டு R3ல இங்கே ரைட் பண்ணணும். 0 -6 2 -4. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டு கீழே இருக்கிற எலிமெண்ட்டு 0 பண்ணணும். நம்ம இந்த ரெண்டு எலிமெண்ட்டு நம்ம இப்போ 0 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த இதை விட்டுருங்க. இந்த மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த எலிமெண்ட்டை நம்ம இன்னும் 0 பண்ணணும். -6 இருக்கிறத நம்ம 0 பண்ணணும். அதுவும் எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா இந்த -3 எலிமெண்ட்டை வந்து நம்ம மெயின் எலிமெண்ட்டை வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த -6 வந்து 0 பண்ணணும். ஸோ -6 நம்ம இப்போ 0 பண்ணணும்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நம்ம இப்போ 2 + 2ஆல் இப்போ -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 × 2 6. அப்போ இங்கே வந்து +6 வந்துடும். +6 -6 நம்ம வந்துட்டு ப்ளஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ அதுக்காக இப்போ இது ஈக்குவலன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ நம்ம அப்படியே ரைட் பண்ணணும். 1 1 1 3. நம்மளுக்கு இப்போ செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணணும். 0 -3 1 -2. நம்ம இப்போ R3 மட்டும்தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். R3 என்ன பண்ணணும்னா R3 -2 R2. இந்த R2 பேஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 6 0 பண்ணணும். ஸோ இப்போ R2வில் தான் நம்ம வந்துட்டு -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ R3 வந்து இதில் என்ன இருக்குது அப்படியே ரைட் பண்ணலாம். R3 0 -6 2 -4. இப்போ இந்த R2 இருக்கிறத -2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0. இங்கே -3 இருக்குது. -3யும் -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது +6 ஆகிடும். 1 × -2 -2. நெக்ஸ்ட்டு இங்கே -2 இருக்குது. நம்ம -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது +4 ஆகிடும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். 0 -6 +6 0 2 -2 0 ப்ளஸ் -4 +4 0. ஸோ நம்மளுக்கு R3 வந்துட்டு ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. 0 0 0 0. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸும் எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு R3 ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஈக்குவலண்ட் பண்ணியாச்சு. இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவலண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 2 நான்-0 ரோஸ் இருக்குது. அப்போ இதோட ரேங்க் என்னென்னா 2. ரேங்க் ஆஃப் A = 2. நம்ம இப்போ அதில் லாஸ்ட்டு ஈக்குவலண்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஈக்குவலண்ட்டு matrix is in நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரோ எக்ஸலான் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரோ ரிடக்ஷன் ரோ எக்ஸலான் ஃபார்மு. it has 2 non-zero rows. 2 non-zero rows. நம்ம லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இதை வந்துட்டு லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸில் ரோ எக்ஸலான் ஃபார்மை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 நான்-0 ரோஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரேங்க் ஆஃப் A = 2. மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு கீழே வர எலிமெண்ட்ஸை நம்ம 0 பண்ணணும். ஸோ அதை எதை பேஸ் பண்ணினா அந்த இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் 0 பண்ணணும்னா இந்த R1ஓட ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் 0 பண்ணணும். ஸோ இந்த எலிமெண்ட் 0 பண்ணுறதுன்னா இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணால் இதை பேஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 0 பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை நான்-0 ரோஸ் ஃபைனலாக கிடைக்குது அதுதான் அதோட ரேங்க். இப்போ 2 நான்-0 ரோஸ் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் A = 2. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம வந்து கிவன் இன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத ஜஸ்ட் ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு A = 1 2 -1 3 -1 2 1 -2 3
1 minus 1 1. இது இவனின் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் டிவிஷன் மாதிரியே தான். இப்போ வந்துட்டு இப்போ இதில் மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சைஸ்ன்னு பார்க்கலாம். எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 4 ரோ இருக்குது. 4 இன்ட்டு எத்தனை காலம் 1 2 3 காலம் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட சைஸு 4 × 3. இதோட லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதோட ரேங்க் சைஸு 3 இல்லைன்னா அதோட லெஸ் தானாக தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்புனா இந்த டயக்னல் எலமெண்ட் இது இந்த ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்டோட செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோட தேர்ட் எலமெண்ட். இதுதான் மெயின் டயக்னல் எலமெண்ட்டு. இந்த மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே வர எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு 0 பண்ணணும். ஸோ அதுவும் அந்த டயக்னல் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு 0 பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்டை நம்ம 0 பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஈக்குவல்ட்டுன்னு போடக்கூடாது, ஈக்குவலண்ட்டுன்னு தான் போகணும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு உள்ளாடி இருக்கிற எலமெண்ட்டு என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம ஏதாச்சும் மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம், என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து டயக்னல் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு அந்த மெயின் டயக்னல் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி 0 பண்ணோம். இதுதான் கான்செப்ட். ஸோ அதுக்காக இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மெயின் டயக்னல் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு 0 பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா என்ன ஸ்டெப் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம இங்கே சைடில் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுடலாம். இந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 -1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த 3 வந்துட்டு 0 ஆகணும். 3 வந்து 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ரோ 1 வந்துட்டு -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், இது வந்து -3 ஆகிடும். இங்கே R2ல் வந்துட்டு இது +3 இருக்குது. +3 -3 நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் வந்து R2 ரோவை நம்ம என்ன பண்ணுறோன்னா R2 -3R1 3R1 -3ஆல் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். R2 அப்படியே ரைட் பண்ணுங்க. R2னா 3 -1 2. இந்த R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -3 என்ன ஆகிடும், 2 இருக்குது. ஸோ -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +3. நெக்ஸ்ட்டு இது நம்ம -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × -3 -3, 2 × -3 -6, -1 இருக்குது. -1 × -3 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +3. நெக்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணணும். ஸோ 3யும் -3யும் 0, -1 -6 -7, 3 × 2 5. இதை நம்ம இந்த R2 இருக்க பிளேஸில் ரைட் பண்ணணும். 0 -7 5. இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் 0 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 1 இதை வந்து நம்ம 0 பண்ணணும். அதுவும் இந்த 1 பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இப்போ R3 என்ன பண்ணணும்னா R3 இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ 1 -1னா 0 ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம -1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். -R1. இப்போது R3 ரைட் பண்ணுவோம். R3 வந்து 1 -2 3. நம்ம மைனஸால் இந்த R1 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -1 -2 இது வந்து +1 ஆகிடும். அப்போது இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 1 -1 0, -2 -2 -4, 3 + 1 4. இதை வந்துட்டு நம்ம இங்கே R3 ப்ளஸில் ரைட் பண்ணணும். 0 -4 +4. நம்மளுக்கு இப்போ இந்த எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட் இந்த 1 வந்து 0 ஆகும். இங்கே 1 இங்கே 1 தான் இருக்குது. அதில் ஜஸ்ட் நம்ம R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலே போதும். R4 -R1 ஜஸ்ட்டு நம்ம R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது R4 அப்படியே ரைட் பண்ணலாம். 1 -1 1. நெக்ஸ்ட்டு R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -1 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +1. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ப்ளஸ் பண்ணணும். 1 -1 0, -1 -2 -3 1 1 2. நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே இங்கே ரைட் பண்ணணும். R4 பிளேஸில் ரைட் பண்ணணும். 0 -3 2. இப்போ நம்மளுக்கு இந்த காலம் 1ல் மெயின் ஃபர்ஸ்ட் டயக்னல் எலமெண்ட்டு பேஸ் பண்ணி ரிமைனிங் 3 எலமெண்ட்டையும் நம்ம 0 பண்ணியாச்சு. இந்த செகண்ட் டயக்னல் எலமெண்ட்டில் 1 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை பேஸ் பண்ணி ரிமைனிங் எலமெண்ட் இந்த ரெண்டையுமே வந்து 0 பண்ணலாம். ஆனால் இங்கே 7 இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது 0 பண்ணுறதுக்கு. அதுக்காக எங்கள் R3 ரோ 3 பாருங்கள், இங்கே -4 4 இருக்குது. ஸோ இந்த ரோ R3யை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா R3யை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு 2 ரோவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணணும்.
1 2 minus 1 0 minus 7 5. நம்ம இப்போ R3 தான் வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்னா R3 divided by 4. நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இங்கே சைடில் ரைட் பண்ணணும். R3 divided by 4. இங்கே 0 minus 4 divided by 4 போடும்போது minus 1 ஆகிடும். 4 divided by 4 1. R4 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே ரைட் பண்ணணும். 0 minus 3 2. இப்போ நம்மளுக்கு R3 பார்த்தீங்கன்னா R3 வந்துட்டு 1 இருக்குது. இங்கே R2 பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. நம்ம இந்த செகண்ட் டயகனல் எலமெண்ட் நம்மளுக்கு 1 வந்துச்சுன்னா ரிமைனிங் எலமெண்ட் ஈஸியாக 0 பண்ணுறதுக்காக இந்த R2 ரோ செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். R2வையும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த R3 ரோ வந்துட்டு செகண்டாக வந்துடும், இது வந்து தேர்டாக வரும். அப்போ இங்கே வந்துட்டு இந்த 7 இந்த ரோ வந்துட்டு நம்மளுக்கு 1 1ன்னு வந்துடும். செகண்ட் டயகனல் எலமெண்ட் 1 வந்துச்சுன்னா ரிமைனிங் எலமெண்ட் நம்ம ஈஸியாக 0 பண்ணுறதுக்காக R2வையும் R3ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. 1 2 minus 1. இப்போது R3ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது R2 பிளேஸில் வந்துடும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 0 minus 1 1. R2வை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது R3 பிளேஸில் வந்துடும். 0 minus 7 5. R4 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு R2வையும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணணும்னா R2 இன்டர்சேஞ்சு R3 இந்த மாதிரி சிம்பிள்னா இன்டர்சேஞ்ச். நம்ம வந்து R2வையும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா R2வில் வந்துட்டு செகண்ட் டயகனல் எலமெண்ட் 1 வந்துச்சு. ஸோ இந்த 1ஐ பேஸ் பண்ணி நம்ம ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டை 0 பண்ணணும். ஸோ அதுக்காக ஈஸியாக நம்ம வந்துட்டு இந்த 1ஐ பேஸ் பண்ணி 0 பண்ணிடலாம். இங்கே -1 இருக்குது, இங்கே வந்து -7 இருக்குது. ஸோ இப்போ R2 வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் -7னால் மல்டிப்ளை பண்ணாலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 × 7 7 +7 -7 0 ஆகிடும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணணும். செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா R3க்கு என்ன பண்ணணும்னா R3 minus 7 R2 -7ஆல் R2 வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். R3 இங்கே என்ன இருக்குது, அப்படியே ரைட் பண்ணணும். 0 minus 7 5. R2வை -7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 -1 × -7 +7 ஆகிடும். 1 × -7 -7. இங்கே 0 0 5 -7 -2. ஸோ இதை தான் நம்ம இங்கே ரைட் பண்ணணும். 0 0 -2. நம்மளுக்கு இப்போ இங்கே வந்துட்டு செகண்ட் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த -3 இருக்கிற பிளேஸும் நம்மளுக்கு 0 ஆகணும். -3 இருக்கிற பிளேஸும் 0 ஆகிறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த R2 இந்த -1 எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். அதுக்காக இந்த R2வை -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R4 எப்படி சேஞ்ச் ஆகும்னா R4 -3 R2. நம்ம R4 -3ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணணும். R4 இருக்கிறது அப்படியே ரைட் பண்ணலாம். 0 -3 2. இப்போ R2வை -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 -1 × -3 +3 ஆகிடும். ஸோ 1 × -3 -3. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது 0 0 -1. இதை தான் நம்ம இங்கே ரைட் பண்ணணும். 0 0 -1. நெக்ஸ்ட் நம்ம இப்போது நம்மளுக்கு இந்த செகண்ட் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 2 எலமெண்ட்டும் 0 பண்ணியாச்சு. இனி தேர்ட் டயகனல் எலமெண்ட் பாருங்கள். இந்த தேர்ட் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்டை 0 பண்ணணும். இங்கே வந்துட்டு -2 இருக்குது, இங்கே வந்துட்டு -1 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த R4ரை ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த R4 இங்கே வந்துட்டு R3ல் -2 இருக்குது, R4 ரோவில் வந்துட்டு -1 இருக்குது. நம்மளுக்கு இந்த எலமெண்ட் 0 ஆகணும். இந்த எலமெண்ட் 0 ஆகிறதுக்காக R4 ரோவை வந்துட்டு நம்ம வந்துட்டு -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3 ரோவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 -1 0 -1 1 0 0 -2. நம்ம இந்த R4 ரோ மட்டும்தான் சேஞ்சஸ் வருது. ஸோ R4ல் என்ன பண்ணணும்னா R3 இங்கே வந்துட்டு -2 இருக்குது. இந்த R3 மைனஸ் இப்போ 2R4 -2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகிடும், +2 ஆகிடும். +2 -2வும் 0 ஆகிடும். ஸோ இப்போது R3 அப்படியே ரைட் பண்ணலாம். R3 0 0 -2. இங்கே வந்துட்டு R4ரை -2ஆல் மல்டிப்ளை பண்ணும். R4ரை -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 -1 × -2 +2 ஆகிடும். ஸோ
ஸோ இதை நம்ம ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது 0 0 -2 + 2 0. R4க்கு எதுவும் 0 ஆயிடுச்சு. நம்ம அதை அப்படியே ரைட் பண்ணலாம் 0 0 0. நம்ம வந்துட்டு இந்த ரோ ரிடக்ஷன் மெயின் கான்செப்ட் படி மெயின் டயக்னல் எலிமெண்ட்டுக்கு கீழே வர எலிமெண்ட்டை நம்ம எல்லாமே 0 பண்ணியாச்சு. 0 பண்ணதுக்கப்புறம் எத்தனை நான் 0 ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 0 பண்ணதுக்கப்புறம் எத்தனை நான் 0 ரோஸ் இருக்குது? 1 2 3. இந்த R4 வந்து ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு 3 நான் 0 ரோஸ் இருக்குது. 3 நான் 0 ரோஸ் இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் வந்துட்டு எக்ஸலண்ட் ஃபார்மில் வந்துட்டு ஈக்குவலன்ட் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை நான் 0 ரோஸ்ன்றது பார்க்கணும். இதில் வந்துட்டு 1 2 3 நான் 0 ரோஸ் இருக்கிறதுனால இதோட ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 3. ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஜஸ்ட் ஏன் கன்சிடர் பண்ணலாம். A ஈக்குவல் டு 3 -8 5 2 2 -5 1 4 1 -1 2 3 -2. given in கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்மளோட மேட்ரிக்ஸ் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 3 ரோ இருக்குது. ஸோ 3. நெக்ஸ்ட் எத்தனை காலம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 காலம். அப்போ மேட்ரிக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 × 4. இதோட ரேங்க் வந்து 3 இல்லைனா லெஸ் தேன் 3 இருக்கிறது தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெயின் டயக்னல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து 0 பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு டயக்னல் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த 2 எலிமெண்ட்டையும் 0 பண்ணணும். செகண்ட் டயக்னல் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து நம்ம 0 பண்ணணும். ரோ ரிடக்ஷன் மெத்தடில் நம்மளுக்கு இந்த 2 எலிமெண்ட்டையும் 0 பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு டயக்னல் எலிமெண்ட்டு 1 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அதை பேஸ் பண்ணி 0 பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 3ல் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் -1 இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த R1ஐயும் R3ஐயும் ஜஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா R1ஐயும் R3ஐயும் வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்துட்டு R3ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் -1 இருக்கிறதுனால நம்ம வந்து R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் -1 வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்டை 0 பண்ணலாம். அதுக்காக நம்ம இதில் வந்துட்டு இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தடில் ஈக்குவல் டு சிம்பிள் போடக்கூடாது, ஈக்குவலண்ட் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா R3 வந்துட்டு ஃபஸ்ட் ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ R3 வந்துட்டு ஃபஸ்ட் R1 ரைட் பண்ணணும். -1 2 3 -2. R2 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் ரைட் பண்ணணும். 2 -5 1 4. இந்த R3 பிளேஸில் R1 ரோ 1 ரைட் பண்ணணும். 3 -8 5 2. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு டயக்னல் எலிமெண்ட் 1 வர்றதுக்காக R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எப்படி ரைட் பண்ணணும்னா R1 இன்டர்சேஞ்ச் இந்த மாதிரினா இன்டர்சேஞ்சு R3. ஸோ இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டயக்னல் எலிமெண்ட் 1 இருக்குது, -1 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம 0 பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த 2வை 0 பண்ணணும். 2வை 0 பண்ணுறது இங்கே -1 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு R1 2வால் மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்டு 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணணும். -1 2 3 -2. இந்த R2க்கு என்ன பண்ணணும்னா R2 + 2R1. அந்த ரோ 1 2வால் நம்ம வந்துட்டு +2வால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ R2 அப்படியே ரைட் பண்ணலாம். 2 -5 1 4. R1 நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது -2. ஸோ +4 3 2s are 6. ஸோ இங்கே -4 equal to 0 -1 7 0. ஸோ இதை அப்படியே ரைட் பண்ணணும். 0 -1 7 0. நம்மளுக்கு இப்போ இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு, இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இனி இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். இந்த எலிமெண்ட் 0 பண்ணுறதுக்காக சேம் R1 +3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். R3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா R3 + 3R1 +3ஆல் நம்ம வந்துட்டு இந்த R1 மல்டிப்ளை பண்ணணும். R3 அப்படியே ரைட் பண்ணலாம். 3 -8 5 2. R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -3 இங்கே வந்துட்டு 6 3 3s are 9 3 2s are 6 -6. ஸோ ரெண்டு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 0 இங்கே -2 14
-4. ஸோ இதை அப்படியே ரைட் பண்ணலாம். 0 -2 14 -4. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இந்த செகண்ட் எலமெண்ட் இந்த எலமெண்ட்டும் நம்ம 0 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். அதுவும் செகண்ட் டயக்னல் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட் நம்ம 0 பண்ணுங்க. கொஸ்டின் பாருங்கள், நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் இந்த 3 எலமெண்ட்டும் 0 பண்ணணும். இதில் இப்போ இந்த 2 எலமெண்ட்டும் நம்ம 0 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு எலமெண்ட்டும் 0 பண்ணணும். ஸோ அதை எதை பேஸ் பண்ணுன்னா இந்த செகண்ட் டயக்னல் எலமெண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டை 0 பண்ணி இங்கே -2 இருக்குது, இங்கே வந்துட்டு -1 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு -2ஆல் இந்த R2வை மல்டிப்ளை பண்ணாலே -2 × -1 +2 ஆகிடும். +2 -2 நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணுங்கள். -1 2 3 -2. செகண்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, 0 -1 7 0. இங்கே வந்துட்டு R3 மட்டும் சேஞ்ச் ஆகும். R3 எப்படி, R3 வந்துட்டு என்ன ஆகும்னா R3 -2 R2 -2ஆல் நம்ம R2 ரோ வந்து செகண்ட் ரோ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ R3 அப்படியே ரைட் பண்ணலாம். 0 -2 14 -4. இங்கே R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 -1 × -2 +2 ஆகிடும். 7 × -2 -14 0. நெக்ஸ்ட் இந்த ரெண்டே ப்ளஸ் பண்ணுவோம். 0 0 0 -4. இதை அப்படியே நம்ம இங்கே ரைட் பண்ணலாம். 0 0 0 -4. இப்போது ரோ ரிடக்ஷன் கான்செப்ட் படி நம்மளுக்கு இந்த 3 எலமெண்ட்டும் தான் 0 ஆகணும். ஸோ நம்ம அதே மாதிரி இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு 0 பண்ணிட்டோம். இந்த எலமெண்ட் இந்த 4 பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம இப்போது 0 பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈக்குவலன்ட் ப்ராசஸ் எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த 3 எலமெண்ட்டும் 0 ஆனாலே போதும். அதுக்காக நம்ம வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எத்தனை ரோ நான்-0 ரோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் செக் பண்ணும்போது எத்தனை நான்-0 ரோஸ்ன்னு பாருங்கள். 1 2 3 மூணுமே நான்-0 ரோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதோட ரேங்க் வந்துட்டு ரேங்க் ஆஃப் A = 3. நம்ம வந்துட்டு கான்செப்ட்னா இந்த 3 எலமெண்ட்டு தான் 0 பண்ணணும். ஸோ நம்ம இந்த 3 எலமெண்ட்டு 0 பண்ணிட்டோம். இந்த 4 வந்துட்டு 0 ஆகணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஈக்குவலன்ட் ப்ராசஸ் எதுவும் பண்ண வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.